இது பாஞ்சாலங்குறிச்சி பண்ணோம்ல நாங்கள். பாஞ்சாலங்குறிச்சி பண்ணும்போது டாக்டர் ராசியரும் ஜீவிதாவும் பழக்கமாகறாங்க, வர்றாங்க போகிறாங்க, அப்பப்போ கதை வைப்பாங்க. சின்ன ஒரு 6 மாத குழந்தை, அந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்து மேலே உட்காந்து மொட்டை மாடில் உட்காந்து இரவில் பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப நாள் பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் பேசும்போது பாஞ்சாலங்குறிச்சி கதையை கேட்குறாங்க. அப்போ பாலு செட்டை நாங்கள் கமிட் ஆகிட்டோம், படம் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிட்டோம். அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. படம் ஷூட் போகல, சும்மா டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு. டிஸ்கஷன் நாங்கள் எப்போவுமே பெரும்பாலும் எங்கள் ரூம்லேயே ஒரு திண்டுகிண்டுலாம் போட்டு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போடணும், அங்கே போடணும் எப்போவுமே விரும்ப மாட்டாப்புல. நம்ம டீமு அப்படியே ஒரு இடத்துல சமைக்க வேண்டியது, அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பேசுவோம். ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவோம், எப்போனாலும் பேசுவோம். அதுதான் டைம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சந்திர இவர் ராசியர் வந்து கேட்குறாரு, இப்போ பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் பண்ணுற கமிட்டாக இருக்குல்ல, என்ன கதைன்னு. நம்மள தான் கதை சொன்னால் தான் அவ்வளோதானே. 2.5 மணி நேரம் கதை சொன்னாப்புல. கதை சொல்லி முடித்த உடனே அவர் சொன்னார், சீமான் நீங்கள் எங்களுக்கு அந்த கதையை தெலுங்கு ரைட்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு தெலுங்கில் பெருசாக இது பண்ணல, எனக்கு தெலுங்கு ரைட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சரி வாங்கிக்கிடுவோம், நாளைக்கு போய் வாங்கிக்கிடுவோன்னு சொல்கிறார். நானும் இளவரசனே சீமான் 3 பேர் தான் போகிறாங்க. சரி, டி நகரில் பாலு சார் ஆஃபீஸு. அங்கே போனோன்னா அவர் இருந்தார். சீமான் அப்படின்னாரு. சீமான் எப்போவுமே அவரை வந்து முதலாளி தான் சொல்லுவார். ப்ரொடியூசரு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லுவோன்னா முதலாளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிவிட்டு, என்ன சீமானுங்கிறது இந்த மாதிரி ராசில் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி தெலுங்கு ரைட்ஸ் கேட்குறாரு, கொடுத்துடலாமா அப்படிங்க. கொடுத்துடலாம் சீமான், சூப்பர், பேசுவோம் அப்படிங்கிறார். என்ன ரேட்டுன்னு வாங்கி கொடுக்காரு. சீமான் 15 லட்ச ரூபா கேளுங்க அப்படின்னு. அப்போ சீமானுக்கு வெளியே இல்லை, சீமான் யாருன்னு தெரியாது, ஒரு படம் கூட வெளியே வரல. என்ன அப்படி இருக்கிற சூழலில் போய் 15 லட்ச ரூபா கேட்டால் 50,000 ரூபாங்கிறத பெரிய காசு. அப்போ பெரிய காசு அப்போ அந்த படத்துக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒர்த்து கிடையாது. 50,000 ரூபாங்கிறத ரொம்ப ஜாஸ்தி சொல்ல போனால். 15 லட்ச ரூபா கேட்குறாரு. 15 லட்ச ரூபா கேட்டவுடனே என்ன மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம் சீமான், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், சரிதா, நான் படம் இன்னும் ஷூட்டிங்கே போகல, அதுக்குள்ளே வந்து கேட்குறாங்க. அந்த ஆஃபரை நம்ம பயன்படுத்திக்கிறோம். உங்களுக்கு 50% இருக்குது, எனக்கு 50% இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ராசியரை வர சொல்லுங்கள், இல்லைன்னா என்கிட்ட பேச சொல்லுங்கள், 15 லட்ச ரூபா வாங்கி உங்களுக்கு 7.5 லட்ச ரூபா தரேன், எனக்கு 7 லட்ச ரூபா அப்படின்னு. அந்த நேரத்தில் சீமானுக்கு பேசவே பிடிக்கல. அதோட சரி நான் வர்றேன்னு முதலாளின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. சரி வந்துட்டான். வந்தவுடனே அவர் ராசியர் கேட்குறாரு, என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஏன்னா இல்லை விடுங்க, நம்ம வேறு படம் நல்ல கதையாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் 15 லட்ச ரூபா கேட்குறாரு, அவ்வளோலாம் நம்ம இது பண்ண முடியாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் 15 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன தோணும், எனக்கு என்ன தோணும், கொடுத்தீங்கன்னா நல்லதானே, அவன் செட்டில் லைஃப் ரைட்டு. இப்போ அந்த 5 லட்ச ரூபா கொடுக்கும்போதே நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 வச்சு பறந்துருச்சு. அதான் வேணாம். இப்போ 7.5 லட்ச ரூபாய். இப்போ இவர் காசு, இவருடைய உழைப்பு, இவருடைய ஷேரு, யாருடைய ஷேரும் கிடையாது. இது யாரையும் ஏமாத்தல, எதுவும் பண்ணல, அதுவும் அவர் காசு தான். இது பண்ற படத்துக்கு ஷேர் வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. தெலுங்கு ரைட்ஸ் மட்டும். சரி ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த படத்தோட நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும். அப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம், சாலிகிராமம் வந்துட்டோம். அங்கேருந்து 216 அங்கே வந்துட்டோம். சரி, அங்கே வந்துட்டான். இப்போ வந்து ரைட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் ஓரளவுக்கு நமக்கு வருமானம், சாப்பாடு காசு இல்லாத சூழல் தானே. 100 ரூபா அந்த மாதிரி சூழல் தான். அப்போ சரின்னு சொல்லிட்டு போகிறோம். சரி வாங்க போய் பேசுவோம்னு சொல்லிட்டு நானும் இளவரசர் மறுபடியும் அதே மாதிரி போகிறோம். போய் உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே சீமான் சொன்ன வார்த்தை, முதலாளி உங்களுக்கு 7.5 லட்ச ரூபா தானே, எனக்கு 7.5 லட்ச ரூபா வேண்டாம், நீங்கள் ராசர்கிட்ட 7.5 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு, அது ஏதோ சொல்லுவாப்புல ராசரை, ஏதோ ஒரு இதை சொல்லி தான் பேசுவாப்புல, அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு நீங்கள் ரைட்ஸ் கொடுத்துருங்க. சீமான் உனக்கு ஓன் காசு தான் சீமான் அப்படின்னு அவ்வளவு இதாக சொல்கிறாரு. வேண்டாம் முதலாளி, எனக்கு நீங்கள் அவருக்கே கொடுத்துருங்க, 7.5 லட்ச ரூபா எனக்கு வேண்டாம், நீங்கள் 7.5 லட்ச ரூபா வாங்கிட்டு ரைட்ஸ் கொடுங்க. காசை வேணான்ட்டு ரைட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாப்ல. அவர் 2 நாள் கழிச்சு ராசேர் வந்து ஒரு அப்போ 21 இன்ச்சு கலர் டிவி, சரி, டெக்கு எல்லாம் ஒரு 20,000 ரூபா காசு கொடுத்து ஒரு ஆட்டோவில் வச்சு ஒரு ஆளை வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நம்ம ரூம் தான் அவருக்கு தெரியுமில்ல எப்படி இருக்கும்னு, டிவி இல்லாத ரூம் தானே. சரி ரைட்டு வந்துருந்தோம். நாங்கள் அப்போ வந்து இறங்கும் போது சீமான் இல்லை, நாங்கள் தான் இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அதில் 100 ரூபா எடுத்து
சமையல். சரி, 100 ரூபாய்க்கு சமையல். சாப்பாடுக்கே காசு இல்லை உங்கள்கிட்ட அப்ப? அதுலேருந்து 100 ரூபா எடுத்து சமையல். டிவி இருக்கு வீட்டில், ஏதோ கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வர மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், சீமன் வராப்புல. வந்த உடனே என்ன டிவிலாம் இருக்கு அப்படின்னு, ஒரு ராசியர் கொடுத்து விட்ருக்காருப்பா அப்படின்னு. ராசியர் கொடுத்து விட்ருக்காரா? முதல்ல எடுங்க, ஆட்டோ கூப்பிடு, ஏற்று ஆட்டோலாம் ஏற்று அப்படின்ட்டு. ஏய் சொன்னேன், நான் டிவியும் 20,000 காசு கொடுத்துருக்காரு, அந்த டெக்கெலாம் இருக்கணும். 20,000 காசா? அண்ணே ஆட்டோ கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ கூப்பிட சொன்னேன். நான் சொல்கிறேன், ஏப்பா 100 ரூபா அதுலேருந்தே எடுத்து கொடுத்துருக்கு, காசு இல்லை, காசு இல்லை, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கு. நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ யார்ட்டையாவது வாங்கி 100 ரூபாயை போட்டு கொடுத்து விடு. 100 ரூபாய் இல்லை சீமான்ட்டேன். ஒரு இளவரசன் வீடு பக்கத்தில் தான் அங்கே இருந்துச்சு, இளவரசன்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. 100 ரூபாய் மறுபடியும் அதை வச்சு 20,000 ரூபாய்க்கு டிவி எல்லாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி திருப்பி அனுப்பிச்சி விட்டான். நான் கேட்டேன் அப்புறம் அடுத்த நாள், அன்னைக்கு எனக்கு டென்ஷன் தான் டென்ஷனு. ஏப்பா என்ன இப்போ வந்து தியாகம் பண்ணுற, என்னத்துக்கு இப்போ வந்து இப்போ கொடுக்கணும்? அவரும் ஒரு பிரியப்பட்டு கொடுக்குறாரு, அதை ஏன் வேணான்னு, அது அசிங்கமாக இருக்கா, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா, அதான் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு, ஆனால் அப்படி இல்லைண்ணே, நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துருக்கோம், அதுக்காக ஒரு கமிஷன் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாதுண்ணே, வேணாம்ண்ணே, நமக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஓ, இவ்வளவு இது இப்படி இருக்கக்கூடியவர் இவரா வந்து காசுக்காண்டி ஆசைப்படுறாரு சொல்லி. சரி, அது இருக்கட்டும். இதையே நீங்கள் இப்படி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அவன் ஒரு பாண்டிச்சேரியில் ஜெயிலில் இருக்காப்புல, சீமானி இருக்காப்புல. தேர்தல் அலௌன்ஸ் பண்ணியாச்சு. தேர்தல் இது வந்து இந்த அம்மா திருநெல்வேலியில் ஜெயலலிதா அம்மா பேசுது, இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு பேசுது. சரி, பேசின உடனே இந்த செய்தி வந்து முழுக்க பரவுது, உலகம் பூரா பரவிருச்சு. அதுக்கு நம்ம இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நன்றி தெரிவிக்க கடிதெல்லாம் வந்துச்சு, தலைவர்கிட்ட இயக்கத்துல இருந்துலாம். அப்படிலாம் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி இப்போ இந்த இது செய்தி வந்துருச்சு. இந்த செய்தி வந்த பின்னால ஜெயலலிதா என்ன பண்ணுதுன்னா, சீமானன் நம்ம எலெக்ஷனில் பேச வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஸ்பிட் பண்ணுது, யாராவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. சசிகலா நடராஜன் இருக்கார்ல, நம்ம சந்திரசேகரன் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வீடு, இடையில சின்ன பார்க்கு தான் இருக்குது, அந்த பக்கம் வீடு. அவர் வந்து சந்திரசேகரனை கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த மாதிரி அவர் சந்திரசேகரன் நம்ம கட்சியில் இருக்காருன்னு தெரியும், பொறுப்பாளர் தெரியும், வழக்கு பார்க்குறேன்னு தெரியும், இவர்கிட்ட சொன்னால் காரியம் ஆகும்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அவர் வந்து அண்ணன் வந்து எனக்கு அங்கே ஏன் நம்ம ரூமுக்கு வீட்டுக்கு வந்து சொல்கிறார், டே இந்த மாதிரி வந்து நடராஜன் பேசினார், ஒரு 50 கோடி தர்றோம்னு சொல்கிறாங்க. 50 கோடியா? 50 கோடி தர்றோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு 100 கோடி விட டிமாண்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஏடிஎம்கே ஆதரித்து நம்ம பேசணும், சீமான் பேசணும் அப்படின்னோடனே எனக்கெல்லாம் பயங்கர சரி ரைட்டு, சரி நல்ல ஆதரவு. இப்போ வேற வழியும் இல்லையே, நீங்க யாருக்கு பேசுவீங்க? ஏடிஎம்கே தான் பேசி ஆகணும். திமுக காங்கிரஸ் எடுத்து நிக்கிற பலமான கட்சி ஏடிஎம்கே. அப்ப ஏடிஎம்கே நீங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசி ஆகணும், சீமானுக்கு வேற வழி இல்லை. அப்ப சரி காசு இருக்கு அப்படின்னு முடிவு பண்றோம். அதே டாக்டர் வெங்கடேஷ் யாருன்னா சசிகலாவுடைய அண்ணன் பையன், அம்மா பேரவையில் இருந்தார் அவர், டாக்டர் வெங்கடேஷ். அவரும் நம்ம கோட்டைக்குமார் இருக்கார்ல, கோட்டைக்குமார் மச்சனும் டாக்டர் வெங்கடேஷும் ஒரே இடத்துல பொண்ணு எடுத்தார், சகலைங்க. அப்போ அவருக்கு தெரியும், வெங்கடேஷுக்கு கோட்டைக்குமார் வந்து சீமானோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு தெரியும். கோட்டைக்குமார்கிட்ட வந்து வெங்கடேஷ் பேசுகிறாரு, எப்படின்னா அண்ணன் நீங்கள் கொஞ்சம் சீமான் அண்ணன் பேசி இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க, அதே டிமாண்ட் 100 கோடி. ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால் ஒரு டீ கடை, வண்டியை நிப்பாட்டி விட்டு சீமான் வந்து ஜீப்பை விட்டு இறங்க மாட்டாப்புல, அதில் இருப்பாப்புல, டீ குடிக்க போயிட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேச போகிறதுக்கு முன்னாலே இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு போகிறோம், அண்ணன் நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்கிறேன் சந்திரசேகரன்ட்ட. அவர் சொல்கிறாரு, டேய் நான் இதெல்லாம் போய் நான் பேச முடியுமாடா, நீ பேசுகிறான்ட்டார். கோட்டைக்குமாரன்ட்ட சொல்கிறேன், அண்ணே நீங்கள் சொல்லிடுங்கண்ணே, அந்த மாதிரி வெங்கடேஷ் வந்து சொன்னேன், அண்ணே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லிடுங்கண்ணே அப்படின்ட்டார். அவரை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஜீப்பில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காப்புல, நான் நேராக அங்கே இருக்கிறேன், பக்கத்தில் சந்திரசேகரனை கோட்டைக்குமாரன் 2 பேரும் அப்படியே மறைச்சிட்டு பேசுகிறோம். பேசும்போது எப்போ அவங்களுக்கு தெரியும் தானே, இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு அந்த அம்மா அப்போ சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே ஆதரவு தெரிவித்து நம்ம ஆதரவு கேட்குறாங்க, பேசினோம்னா அவங்க வந்து ஒரு 100 கோடி ரூபா வரை தர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே இப்படியே யோசிச்சாப்புல, யோசிச்சுட்டு
திரும்ப வந்து அண்ணே நமக்கு ஏடிஎம்க்கு ஆதரித்து பேசுவோம்னே, அண்ணே ஏடிஎம்க்கு ஆதரித்து பேசுவோம்னே, ஆனால் காசு வாங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏப்பா காசு வாங்கிட்டு பேசினாலும் காசு வாங்காட்டம் பேசினாலும் காசு வாங்கிட்டு தானே பேசணும்னு சொல்ல போகிறாங்க, ஏன் காசு வாங்கிட்டே பேசிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சொன்ன வார்த்தை, அண்ணே காசு வாங்கி பேசணுமா காசு வாங்காமல் பேசணுமாங்கிறது நம்ம மனச்சாக்கே தெரியும். நம்ம உண்மையாக இருக்கிறோம்னு நினச்சி தான் எத்தனை லட்சம் தம்பிங்க நம்ம கூட நிற்கிறாங்க. காசு வாங்க வேணாம்ண்ணே அவனு முடிச்சுட்டான். அன்னைக்கு சீமான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, நான் எடுத்த முடிவு தப்பு. அன்னைக்கு சீமான் வந்து எடுத்த ஸ்டாண்டு கரெக்டான ஸ்டாண்டு. நான் அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு வேலை போயிருந்தோம்னா அன்னைக்கு தமிழ் தேசியம் கிடையாது, முடிஞ்சிருக்கோம், அதோட முடிச்சு விட்டுருப்பாங்க. நீ பேசுவாங்க காசு வாங்கி சீமான் பேசுவாரு எப்படியா இருந்தாலும் சொல்லுவான். இன்னைக்கு வாங்காம இன்னைக்கு எத்தனையோ பொய் குற்றாட்சி சொல்றான், நமக்கு உறுத்தலையே. காசு வாங்காம இப்ப சொல்லி காசு வாங்கி இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், காசு வாங்க கம்பெனில வாங்குவாங்க. நான் ராஜீவ்காந்தி நாளைக்கு பேசும்போது சொல்றேன், அவன்லாம் என்னத்தை சொல்றது அவன் இப்படி சொல்லுவான்ல. ஆனா நமக்கு இன்னைக்கு வந்து காசு வாங்கிட்டேன்னு சொல்லு, நீ 1000 சொல்லு, எனக்கு வலிக்கணும்ல. அன்னைக்கு வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? நீ பேசவே முடியாது. 2000 நான் சொல்றது வந்து 2008-09 அன்னையோட தமிழ் தேசியம் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து சீமான் தான் காப்பாத்தி விட்டாப்ல.